ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி மேட்ச் நம்பர் 20. ஸோ ஐபிஎல்லை மிகவும் முக்கியமான ஒரு மேட்சாக பார்க்குறாங்க. முன்னாடி எப்படி சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் இருக்குமோ அந்த மாதிரி இப்போ ஆர்சிபி எம்ஐ ஃபார்ம் வைஸ் பார்த்தோம்னா ஆர்சிபி தான் டாப்பில் இருக்காங்க, எம்ஐ வந்து டவுனில் தான் இருக்காங்க. அதையும் வந்து நம்ம ஒத்துக்கணும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதேமாதிரி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா 12 ஏப்ரல் 7:30க்கு வான்கடே ஸ்டேடியம் நடக்குது. ஸோ ரெண்டு மேட்சஸ் இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ண சொல்கிறீங்க, வீடியோஸ் கேட்குறீங்க. பட் 2 மேட்ச்சுக்கு போட முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் ஜம்போவை வச்சு தான் மூவ் பண்ணி போயிட்டுருக்கு எல்லா பக்கமும். முன்னாடி மாதிரி எல்லா ஆப்ஸுமே இருந்து நல்ல ரீச் இருந்து பீக்கில் இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை மேட்ச்சுக்கு வேணால் வீடியோஸ் வந்து போடலாம். நீங்களும் பார்ப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் பேர் தான் வந்து ப்ளே பண்ணுறீங்க. ப்ளே ஃபார் ஃப்ரீன்றதுனால பாதி பேத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ டைம் எடுத்து 2 வீடியோ கவர் பண்ணாலும் பெரிய அளவில் யாரும் பார்க்குறதில்ல. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அதுவும் 2 மேட்ச் இருந்தால் ஒரு மேட்ச்சே வந்து பாதி பேர் பார்க்குறதில்ல. ஸோ அதனால தான் கவர் பண்ணலை. போக போக பார்க்கலாம், மாறுச்சு அப்படின்னா எல்லா மேட்சஸும் நம்ம கவர் பண்ணுவோம். 20வது மேட்ச்சு. ஸோ ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடக்கக்கூடிய போட்டி. முன்னாடியே சொல்லிடுறேன், ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுக்கல. ஸோ 2 மேட்ச் இருக்குது. இதில் போன மேட்ச் கொடுத்துருந்தேன் சாட்டர்டே மேட்சஸ்க்கு. பெரிய அளவில் யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. ஸோ நான் கேதர் பண்ணி வச்சுருக்கிறத வச்சு அப்படியே ஓரலாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக காட்டினதுனாலையும் பெரிய அளவில் யாருக்கும் போகலை. ஸோ நெக்ஸ்ட்டு திங்கக்கிழமை இருந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஹெட் டு ஹெட் 34 மேட்ச் ஆடிருக்காங்க. ஆர்சிபி 15, மும்பை வந்து 19 வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் ஆர்சிபி டாப்பில் இருக்காங்க. மும்பைக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா வான்கடையில் நடக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். வான்கடை ரெக்கார்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக எம்ஐக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. ஆர்சிபி ஆர்ஆர் கூட தோற்றாங்க. பட் சாதாரணமாக தோற்று போல் மேட்சை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் வரையும் ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. ஜுரேலும் சூரியவன்சி நின்றுட்டாங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு இதுதான், எதிர்பாராத ஒரு ஹிட்டிங். ஸோ சூரியவன்சி யாருனாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. எல்லாரோட கணிப்புமே கமெண்ட்ரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இப்போ நான் வீடியோ போடுறேன்னு என் கணிப்பாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன தோணுன்னா சும்மா அந்த பையன் பேட்டை விட்றாப்புல குத்துமதிப்பாக ஒரு 6-4 அடிக்கிறாருன்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் பார்த்தா எல்லா மேட்சுமே அப்படி அடிக்க முடியாது. ஸோ ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாரு, அடிச்சிடறாரு. பவர் பிளேயில் நல்லா தெரியுது. பட் ஏஜ் 15 இப்படி அடிக்கிறது அப்படின்றது தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. எல்லா மேட்சுமே அடிக்கிறது. இப்போ ஆரஞ்சு கேப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியவன்சிகிட்ட தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு டேலண்ட்டாக இருக்கார். டொமஸ்டிக்கு 127 மேட்ச் வந்து நடந்திருக்கீங்க. 57 ஃபஸ்ட் பன்னடிமும் 69 செகண்ட் பன்னடிமும் ஆவரேஜ் 171 ரன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சராசரியாக தரமான ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுன்றது இங்கே இருந்திருக்கு. ஒரு மிச்சல் சாண்டர், குன்னல் பாண்டியா இந்த மேட்ச் கீயாக இருக்கலாம். ஏன்னா அவர் போகிறது ஸ்பின்னே கிடையாது, லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் தான் போட்டுட்ருக்கார். ஸோ அதனால் அவர் மீடியம் பேஸராகவே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த கிரவுண்டில் அவருக்கும் ரெக்கார்டு இருக்குது. எம்ஐக்கு ஆடின ஒரு பிளேயரு தனியாலாம் வந்து மேட்ச் ஆடி கொடுத்துருக்காரு. போன மேட்ச்சே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா மேலே அனுப்புகிறாங்க. சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் வந்து இந்த மேட்ச்லேயும் போச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குன்னல் பாண்டியா மேலே பேட்டிங் வருவார். போன மேட்ச் மாதிரி அடிக்காமல் போக மாட்டார். 20 ரன்னாக வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே பவுலிங் மீடியம் பேஸ் போடுறதுனால கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாக வந்து எடுத்துருவார். ஏன்னா கணிக்க முடியல, அவர் ஸ்பின்னு போடுறாரா, திடீர்னு வந்து பவுன்ஸ் போடுறாரா அப்படின்னு பதட்டத்துலேயே வந்து அவுட் ஆகிடுறாங்க. அது வந்து ஒரு டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ நிறைய பேர் எடுத்துருக்க மாட்டாங்க, எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி லீகல் உங்களுக்கு ஷாப்பிங் ஆப் வந்து ஜம்போ. அதில் நீங்கள் ஃபேண்டசிக்கு ப்ளே பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக ஜம்போ இருக்குது. ஆகாஷ் சோப்ரா தான் வந்து பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்கார். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஆப்பு. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்க. லீடர் போர்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு 5000 டாப்அப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். மீதி இன்னொரு 5000 ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். கேம் டோக்கனில் வின் பண்ணிங்க அப்படின்னா வித்ரா வந்து நீங்கள் டைமண்ட்ஸாக வந்து நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். டைமண்ட்ஸ்னால் அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கேட்டகரியாக நீங்கள் அமௌண்ட்டை வந்து வித்ரா எடுக்கிறப்போ டிஜிகோல்டா மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டே பேங்க்குக்கு வந்துடும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அவங்களோட கம்பெனி நேமில் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க. வித்ரா எடுக்கிறப்பையும் வித்ட்ரால் வந்து உங்களுக்கு அவங்க கம்பெனி நேமில் தான் வரும். பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறதுல நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ளே ஃபார் ஃப்ரீ தான், கான்செப்ட் மட்டும் வேறையாக இருக்கும். லீடர் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஜிஎல்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடும். பெஸ்ட்டாக 2-3 இயர்ஸாக இருக்குது. பர்ஃபெக்ட் வேல வந்து மூவ் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கோங்க. ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க எது அப்படின்னு. ஸோ பிராண்ட் அம்பாசிடர் வச்சு ரன் பண்ணுற ஒரே ஆப் அவர் தான். பிசிசிஐயில் கமெண்ட்ரிலே இருக்கக்கூடிய ஆள் தான் ஆகாஷ் சோப்ரா. அவர் இப்போ வரையும் வந்து இந்த ஆப்பை அவர் தான் பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கார். ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பார்ப்போம். சார்துல் தாக்கூர் ஒரு 3 விக்கெட் வந்து எடுத்தார், ரன்ஸ் கொடுத்தாலும் சேம் இதே கிரவுண்டில் தான். அன்கிரிஸ் ரகுவன்ஷி, ரஹானே மாதிரி பிளேயர்ஸுமே நல்லா வந்து அடிச்சிருந்தாங்க. இங்கே உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸு 224 சேஸ் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ அடித்தாலும் இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ண முடியுன்றது கிளியராக தெரியுது. ஸோ பர்ஃபெக்டான பவுலர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி ஃபுல்லாக பேட்டர்ஸை நம்ம டீமில் நிரப்புறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரிகல்டன் சேசிங்னு அடிப்பார், நல்லா பவுன்சி ட்ராக்ஸில் செம்மையாக வந்து அடிப்பார். ஆனால் என்ன அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இந்த மேட்ச்சில் ஹேசல்வுட்டு லெஃப்ட் ஹேண்டருக்கு தரமாக வந்து பவுல் பண்ணக்கூடியவர். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தூக்கிடுவார் விக்கெட்டை. அதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். திலக் வர்மா ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட திலக் வர்மாவுக்கும் நஹேல் வதேராவுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. 2 பேரும் ஒரே கேட்டகரியில் தான் ஆடுறாங்க. ஸோ ஒரு 200 அடித்தார் சவுத் ஆஃப்ரிக்காவில். அதுக்கப்புறம் ஏசியா கப்பில் கொஞ்சம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடி கொடுத்தாரு. அப்படியே வந்து டீமில் இடம் பிடிச்சிட்டாரு திலக் வர்மா. நீங்கள் ஐபிஎல்லை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சிம்ரன் சிங் இருக்கார், பிரியான்ஸ் ஆர்யா, சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், இந்த மாதிரி மிடில் ஆர்டர்ஸில் ஆடுறவங்களுமே செசான் சிங் இருக்கார். இன்னும் நிறையா பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கல. பட் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் நம்ம பார்க்குறப்போ மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப சுமாராக தான் வந்து ஆடுறாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டு. சேம் இந்த சைடில் ஆர்சிபியும் எம்ஐயும் லாஸ்ட் சீசன் ஆன மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. அதுலேயும் நீங்கள் வந்து பாருங்கள், குணால் பாண்டியா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. எவ்வளோ இம்பார்ட்டன்றதை பார்த்துக்குங்க. சேம் இந்த பிச்சிலுமே அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஹேசல்வுட் 2 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட். ட்ரெண்ட் போல்ட் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. ஒரு போன சீசன் லாஸ்ட்லேயே ஃபார்ம் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் அங்கங்கே போய் டொமஸ்டிக் ஆடினார். எங்கே ஆனாலும் அடி தான் வாங்கினார். அந்த ரிதம் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசன்லாம் வந்து ட்ரெண்ட் போல்ட் அன்சோல்ட் ஆயிடுவார். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. விராட் கோலி 67, ரஜத் படிதார் 64, ஜிதேஷ் சர்மா 40, ஹர்திக் பாண்டியா 15 பாலில் 42 அடிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஆடிருக்காரு. ஓவரால் ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தாலே இதில் இருக்க குறிப்பிட்ட பிளேயர்ஸை நம்ம கேப்டன்ஷிப் போட்டாலே சேஃபாக இருக்கும். இந்த மேட்ச் அதே மாதிரி போனால், ஏன்னா ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் அடித்து எடுத்திருக்காரு, ப்ளஸ் 42 ரன் அடிச்சிருக்காரு. குணால் பாண்டியா 4 விக்கெட்டு. பேட்டிங் கிடச்சாலும் 20 ரன் ஆட முடியும். ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. இதே மாதிரி 100% நடக்குமா நம்ம சொல்ல முடியாது. மேபி இதிலிருந்து பாதிக்கு பாதி நடக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த 2 டீமும் கடைசி ஆடின மேட்ச். 2 டீமுமே ஆர்ஆருக்கு எதிராக தோத்துட்டு தான் வராங்க. ஸோ அந்த 2 மேட்ச்லேயும் எப்படி ஆடிருக்காங்கன்னு பாருங்கள். ரூதர்ஃபோர்ட் 8 பாலில் 25 அடித்தார். நமந்தி 25, மற்ற யாருமே அடிக்கலை. கம்மியான ஓவர்ஸ் வச்சு ஆடின மேட்ச் அது. நாண்ட்ரே பர்கர் வந்து 2 விக்கெட்டு. இங்கே ரவி பிஷ்ணாய் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சந்தீப் சர்மா 2 விக்கெட். சேம் டைம் இந்த சைடில் உங்களுக்கு குணால் பாண்டியா 2 விக்கெட் எடுத்தார். ஹேசல்வுட் 2 விக்கெட்டு. பேட்டிங்கில் ரஜத் படிதார் செம்மையாக வந்து ஆடி இருந்தார். விராட் கோலி 32 ரன் வந்து அடித்தார். பட் ஆனால் ஃபஸ்ட்டு பாலே ஆச்சருக்கு கேட்ச் போகிறது எப்படியோ தப்பிச்சிட்டாரு. ஸோ இதான் வந்து இப்போ ரீசெண்டாக இவங்க ஆடினது. ரீசெண்டாக இந்த 2 டீம் இருக்கக்கூடிய ஃபார்ம் கடைசி மேட்ச் ஆனது. பட் இந்த பிச்சுக்கும் வான்கடை பிச்சுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இந்த விக்கெட் லோ ஸ்கோரிங்னால் ரொம்ப அண்டரில் வந்துச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் வான்கடை விக்கெட் க்ளீனாக பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு அடித்து தூக்கி விடலாம், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் என்னன்னா எம்ஐயில் சேசிங் வந்தாலே சூரியகுமார் ஏதோ அவுட் ஆயிடுறாரு. பெரிய அளவில் அடிக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 இன்னிங்ஸ் இருக்கும் நல்லா ஆடி. அதுக்கப்புறம் அவர் சரியான பர்ஃபார்மன்ஸே பண்ணலை. எப்படியோ வந்து போயிட்டுருக்காரு. ஆனால் உண்மையான கிரிக்கெட் பார்க்குற கரெக்டாக போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்ரேயாஸ் ஐயர் தான் இந்தியன் டீமோட ஒயிட் பால் கேப்டனாக இருந்திருக்கணும். அவர் தான் வந்து மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ் இடத்துல ப்ளே பண்ணியிருக்கணும். பட் நிறையா நடக்கிறதுனால அவருக்கு வாய்ப்புன்றது கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபேன் கிடையாது, இதுதான் உண்மை. சூரியகுமார் யாதவ் பெரிய பிளேயர் தான். 360 அடித்தார், எல்லாம் ஓகே தான். அவர் அடித்து 40 இன்னிங்ஸ் 45 இன்னிங்ஸ் வந்து ஆச்சு. இதே வாய்ப்பு ஸ்ரேயாஸ் ஐயர் கிடச்சிருந்தா அவர் எங்கேயோ வந்து கொண்டு போயிருக்கலாம், நடந்திருக்கும். ஸோ பார்ப்போம், இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வரலாம். பிளேயிங் லோன் பார்த்தோம்னா பிளிப்சால்ட்டு, விராட் கோலி. ஸோ இதில் பிளிப்சால்ட்டு செகண்ட் பேட்டிங்னா ரொம்பவுமே தடுமாறுறாரு. மேக்ஸிமம் வந்து பிளிப்சால்ட்னால செகண்ட் பேட்டிங்கில் ஆடவே முடியலை. அதுவும் உங்களுக்கு கரெக்டாக லைன் லென்த்தில் போடுறவங்க போட்டால் அவுட் ஆயிடுறாரு. என்ன இப்போ எம்ஐக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, தீபக் சஹர் சரியாக போடுறது இல்லை, ட்ரெண்ட் போல்ட்டும் சரியாக போடுறது இல்லை, பும்ராவை நம்பி தான் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவும் ஒரு சில மேட்சஸ் நல்லா போடுவார், ஒரு சில மேட்சஸ் வந்து அடி வாங்கிடுவார். அந்த பேஸை வந்து ஓரளவுக்கு ஆடிடுவார் பிளிப்சால்ட்டு. போன மேட்ச்சுமே ரொம்ப மோசமாக அவுட் ஆயிருக்கார். மினிமம் இந்த மேட்ச்சில் பிளிப்சால்ட்டு ஒரு 25 ரன்னாவது அடிக்கிறதுக்கு பார்ப்பார். அதேமாதிரி 2 கேட்சாக பிடிக்க முடியும். ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு, நல்ல பவுன்ஸ்லேயும் வரும், நல்லா ஆடுவாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸுமே. விராட் கோலி நல்ல ஃபார்மில் இருக்கார். ரஜத் படிதார் செம்ம ஃபார்மு. தேவ்தேவ் படிக்கல் சேசிங்கில் பெட்டரான ஒரு பிக்கு. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சம்டைம்ஸில் 20 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகி நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ சேசிங் வந்தால் கண்டிப்பாக தேவ்தேவ் படிக்கலை எடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. டிம் டேவிட் எல்லா மேட்சும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் நல்ல டச்சில் தான் இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா நம்ம டிம் டேவிட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஜிதேஷ் சர்மா ஸோ அவர் வந்து சூரியவன்ஷியை வந்து சொல்லியிருந்தார். ஜிதேஷ் சர்மா ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டிங் இல்லை, ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கிடையாதுன்னு. ஜிதேஷ் சர்மா ஆடுறதே அப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி அவர் இந்தியன் டீமில் ஆடிட்டு இருந்தாருன்றதே பல பேத்துக்கு வந்து டவுட்டு தான். ஸோ டிப்பாகி திடீர்னு பால் வந்தாலே பேடில் வாங்குறாரு ஜிதேஷ் சர்மா. பட் ஆனால் அவர் ஒரு காலகட்டத்தில் நல்ல பிளேயர் மாதிரி ஆடிட்டு இருந்தார். செப்பர்டு ஸோ தேவைப்பட்டால் பவுலிங் யூஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி யூஸ் பண்ண மாட்டுறாங்க. பேட்டிங்கில் ஆடுறாரு. சரியாக வந்து செப்பர்டை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ குர்னல் பாண்டியா மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார் இந்த மேட்ச்சில். கண்டிப்பாக ரைட் ஹேண்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. சேம் டைம் மீடியம் பேஸ் தான் அவர் வந்து போடுறாரு. இன்னொன்று பேட்டிங்கும் மேலே வரலாம் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா. ஸோ மினிமம் டீசெண்டான ஒரு பிக்ஸில் குர்னல் பாண்டியா, விராட் கோலி, பிலிப் சால்ட்டு, ரஜத் படிதார், தேவ்தேவ் படிக்கலை சேசிங்கில் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பேட்டிங் ட்ராக்காக க்ளீனாக இருக்குது அப்படின்னா எல்லா பேட்டர்ஸையும் மோஸ்ட்லி மேலே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணால் டிம் டேவிட் வரையுமே நம்ம எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஹேசல்வுட்டை மெயின் பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. புவனேஸ்வர் குமாரை ஃபஸ்ட்டு போல் பண்ணால் எடுத்துக்கோங்க. டெத் வரையே போகிறதுனால மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டி. செகண்ட் போல் பண்ணால் கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேசிங் டீம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அப்போ செகண்டாக போல் பண்ணுற புவனேஸ்வர் குமாரை அடிச்சிருவாங்கன்ற கான்செப்ட்டில் போகலாம். பட் ஹேசல்வுட்டை பிக் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் பிளேயில் கண்டிப்பாக ஹேசல்வுட், டெத்துலேயும் பவர் கொண்டு வந்துடுவாங்க ஹேசல்வுட்டை. மங்கேஷ் யாதவ் ஆடுவாரான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த அபிநந்தன் ஒரு பிளேயர் எடுத்து வச்சு எதுக்கு சான்ஸ் தராங்கன்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மங்கேஷ் யாதவ் வந்தால் செம்மையான ஒரு பிளேயர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு. ஸோ பார்க்கலாம். ஸோ மெயின் பவுலர்ஸாக ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஹேசல்வுட், குர்னல் பாண்டியா எடுத்துக்கிறது பெட்ரு. பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் விராட் கோலி டீசெண்டான ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக வந்து ஃபார்மில் இருக்க கொண்டு போவார். ரஜத் படிதாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ல குர்னல் பாண்டியாவை ட்ரை பண்ணுங்கள், ஹேசல்வுட் ட்ரை பண்ணும். இந்த சைடில் உங்களுக்கு ரோஹித் சர்மா, ரிக்கல்டனு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ஸோ ரூதர்ஃபோர்டு, ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட் இடத்துல வேறு பிளேயர் ஆனாலும் வில் ஜாக்ஸை கூட ஆட வைக்கலாம். இங்கே உங்களுக்கு நமந்தீர், மிச்சல் சாண்டனரு, அடுத்ததாக வந்து சாதுல் தாக்கூர். ஸோ இதில் ப்ளே பண்ணுவாங்க. தீபக் சகர் ஆட வைக்கிறாங்களா அப்படின்றத ஆண்டையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பிளேயிங்கில் மாற்றங்கள் வரும். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திலக் வர்மாவை ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மில் கிடையாது, ரொம்ப ப்ரெஷரில் தான் இருக்கார். அவனால் ஆடவும் முடியல. ஸோ கிட்டத்தட்ட ருத்ராஜ் கேக்வாட் மாதிரி தான் வந்து ஆடிட்டுருக்காரு. மிச்சல் சாண்டர் ஒரு கீ பிளேயர். கண்டிப்பாக பேட்டிங் வந்தால் ஒரு 15 ரன்னு, பவுலிங்கில் ஒரு விக்கெட்டாச்சும் வந்து எடுத்து கொடுத்துருவார். ஸோ டீசெண்டான ஒரு ட்ரை. பும்ரா மினிமம் ஒரு விக்கெட், ஒரு 15 டாட் பால் வந்து போட்டுறாரு. ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்க பட்சத்தில் ரூதர்ஃபோர்டு ஆடினார்னா அவரை பிக் பண்ணிக்கோங்க. வில் ஜாக்ஸையும் வந்து பிக் பண்ணிக்கோங்க. க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். ஸோ பவுலர்ஸ் நம்ம குறைவாக எடுத்துக்கிட்டு பேட்டர்ஸை ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜாக கேப்டன் போடுங்க. அதில் ரோஹித் சர்மாவும் நல்ல டச்சில் இருக்கார். கிளிக்கெல்லாம் ஆச்சுன்னா பொழந்துருவார். ஸோ ஹேசல்வுட்டை பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா மற்றவங்கள ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்லேயும் கொடுத்துக்கோங்க. சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வேணால் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து அவர் ஆடிட்டுருக்கார். ஸோ டெத்தில் பும்ரா, அடுத்ததாக வந்து ட்ரெண்ட் போல்ட்டா, ஹார்திக் பாண்டியாவான்னு பார்த்துக்கோங்க டெத்தில் போகிறதுக்கு. தீபக் சகர் ஆர்ஆர்ன்றதையும் பாருங்கள். வில் ஜாக்ஸா, ரூதர்ஃபோர்டான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை ட்ரெண்ட் போல்ட்டையும் தூக்கிட்டு வேறு யாரையாவது உள்ளே கொண்டு வராங்கனாலும் பாருங்கள். ஏன்னா அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயருமே யூஸ் பண்ணாங்க. இங்கே தேவைப்படாது. மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் இருக்கிறதுனால அவரை பெஞ்சில் வச்சுட்டு மிச்சல் சாண்டர் வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பால் டிப்பாகி வரும். மினிமம் கேரண்டி விக்கெட்ஸ் வந்து மிச்சல் சாண்டர் இருக்கிறதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. ஸோ பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் ரோஹித் சர்மா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் சூரியகுமார் யாதவ், ரிக்கில்டன் ஹேசல்வுட்டுக்கு மேபி அவுட் ஆகலாம். 50-50 தான். சேஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் ஹார்திக் பாண்டியா தான் இந்த மேட்ச்சில். கிராண்ட் லீக்கில் பும்ரா, மிச்சல் சாண்டர் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கேப்டனில் ஒரு டீமில் ரஜத் படிதார், ஹார்திக் பாண்டியா கொடுத்துருக்கேன். செப்பர்டு, மிச்சல் சாண்டர், சாதுல் தாக்கூர், சுயா சர்மான் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக நிறையா பேர்த்த வந்து எடுத்திருக்கேன். டிம் டேவிட்னு. இந்த சைடில் இருக்க விராட் கோலி விஷயமா சேஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்டன். ஹார்திக் பாண்டியாவும் நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னுமே சேஃபு. ஹேசல்வுட்டு, குர்னல் பாண்டியா எடுத்து பும்ரா எடுத்திருக்கேன். இந்த 4 பேர் கவர் பண்ணி பவுலர்ஸாக மீதி எல்லாத்தையும் பேட்டர்ஸாக எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் தேவ்தேவ் படிக்கலுக்கு பதிலாக டிம் டேவிட்டை ஃபஸ்ட் பேட் பண்ணால் எடுத்துக்கோங்க. சேசிங்கில் வேணால் தேவ்தேவ் படிக்கலை எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணி இன்னொரு முக்கியமானது, ஸோ நம்ம டெலகிராமில் ஏதாவது வேறு சேனலோட ஆட்ஸு அந்த மாதிரி வந்து வரும். அதை நான் கொடுக்குறது கிடையாது. அது எப்படி நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ கிளிக் பண்ணால் ஆட் வருதோ அந்த மாதிரி டெலகிராமாக கொடுக்குறது தான். அதில் என்ன ஸ்கேம் எது வேணால் வரலாம், நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதில் எதையும் ஜாயின் பண்ணி மாட்டிக்காதீங்க. நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து ஜம்போ மட்டும் தான் ஃபேண்டசியில். மற்ற மாதிரி கேம்ஸில் எவ்வளோ இது இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. இன்னொன்று ஜம்போவில் நீங்கள் எவ்வளோ ப்ளே பண்ணுறீங்களோ கீழே லீடர் போர்ட்ஸ் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அது லைவாக நீங்கள் ஒரு மேட்ச் முடிஞ்சோன்னே அப்படி உங்கள் மேட்ச்சுக்கு கீழே காட்டும். அவ்வளோ பர்ஃபெக்டாக ரன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.